அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 6/5/2024 திங்கட்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது கரூர் பரமத்தியில் 43.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, அதாவது இயல்பை விட கூடுதலாக 7.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. அடுத்தபடியாக ஈரோட்டில் 43.4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட, அதாவது ஈரோட்டில் 43.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், இது இயல்பை விட 5.9 டிகிரி செல்சியஸ் கூடுதல் வெப்பம் பதிவானது. திருப்பத்தூரில் 42.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், இது இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் கூடுதல் வெப்பம் கூடுதலாக வெப்பநிலை பதிவானது. இவை தவிர வேலூர், மதுரை, திருச்சி, திருத்தணி, பாளையங்கோட்டை, சேலம், தஞ்சாவூர் உள்ளிட்ட இடங்களில் 40 முதல் 43 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. உயரழுத்தம் பொறுத்தமட்டில் இரு கடலிலும், வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் நீடிக்கிறது. மேற்கத்திய இடையூறு பொறுத்தமட்டில் துருக்கி நாட்டில் நீடிக்கிறது. இது தொடர்ந்து கிழக்கு நோக்கி நகரக்கூடும். வட மாநிலங்களில் மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது. வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் வானிலை எப்படி இருந்தது என பொறுத்தமட்டில் மதியத்திற்கு மேல் மாலையில் தான் இடிமலை. நேற்று தமிழகத்தில் மாலையில் இடிமலை தொடங்கியது. குறிப்பாக தேனி, விருதுநகர் உள்ளிட்ட பகுதியில் மழை தொடங்கி பரவலாக மழை பதிவானது. சிவகங்கை, புதுக்கோட்டை இடையே பரவலாக மழை பதிவானது. விருதுநகரின் ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, சாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை கொடுத்து இருக்கும். தூத்துக்குடிக்கு மேற்கு பகுதியில் ஆங்காங்கே மழை பதிவானது. திண்டுக்கல், திருச்சி மேற்கு, மதுரை மேற்கு பகுதியில் பரவலாக மழை பதிவானது. திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட பகுதிக்கு இடையே, அதாவது முசிறி, மணப்பாறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பதிவாகி இருக்கும். திண்டுக்கல், திருச்சி மாவட்டத்திற்கு பிறகு கரூர், நாமக்கல்லிலும் மழை பதிவானது. கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மழை பதிவானது. அதாவது அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில், அதாவது இன்று தமிழகம் பொறுத்தமட்டில் வட மாவட்டம், புதுச்சேரி, காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஆங்காங்கே இடிமலை பதிவாகும். அடுத்தபடியாக வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டம், கொங்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரவலாக இடிமலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது வட உள் மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் திருப்பத்தூர் மாவட்டத்தின் பேரணாம்பட்டு, ஆம்பூர், நாட்ராம்பள்ளி, வாணியம்பாடி, திருப்பத்தூர் மற்றும் ஊத்தங்கரை, வேலூரில் காட்பாடி, வல்லம், அணைக்கட்டு, வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தின் அரக்கோணம், நெமிலி, வாலாஜா, ஆற்காடு, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் பொறுத்தவரை வேடல், காஞ்சிபுரம், வாலாஜாபாத்,
உத்திரமேரூர், கள்ளக்குறிச்சியில் திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், சின்னசேலம், கல்வராயன்மலை, டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை கடலூரின் தொழுதூர், திட்டக்குடி, விருதாச்சலம், நெல்லிக்குப்பம், கடலூர், புவனகிரி, வடலூர், நெய்வேலி, காட்டுமன்னார்கோவில், சிதம்பரம், மயிலாடுதுறையின் கொள்ளிடம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார், மயிலாடுதுறை, மணல்மேடு, செம்பனார் கோவில், பொறையார், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கீழ்வேலூர், நாகூர், சிக்கல், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, திருக்குவளை, எட்டுக்குடி, வேதாரண்யம், கோடியக்கரை, திருவாரூர் மாவட்டமான நன்னிலம், குடவாசல், வலங்கைமான், நீடாமங்கலம், மன்னார்குடி, கூத்தாநல்லூர், திருத்துறைப்பூண்டி, டகட்டூர், மன்னார்குடி, தஞ்சாவூரின் ஆடுதுறை, திருவிடைமருத்தூர், கும்பகோணம், நாச்சியார் கோவில், ஐயம்பேட்டை, தஞ்சாவூர், திருவையாறு, கல்லணை, பூதலூர், நெய்வாசல், ஒர்த்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, திருச்சி மாவட்டத்தின் துறையூர், தொட்டியம், முசிறி, மணச்சநல்லூர், லால்குடி, ஸ்ரீரங்கம், திருச்சி, மணப்பாறை, மருங்காபுரி, பெரம்பலூரின் செட்டிக்குளம், ஆலத்தூர், வேப்பூர், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டம் பொறுத்தமட்டில் ஆண்டிமடம், ஜெயகொண்டம், அரியலூர், கொங்கு மாவட்டம் பொறுத்தமட்டில் கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, குன்னத்தூர், ஊத்தங்கரை, வேப்பனம்பள்ளி, தருமபுரி மாவட்டத்தின் நெருப்பூர், இந்தூர், அனுமந்தபுரம், பாப்பிரெட்டிப்பாளையம், சேலம் பொறுத்தமட்டில் மேட்டூர், எடப்பாடி, மேட்டூர் அணை, ஏற்காடு, ஓமலூர், சேலம், நாமக்கல் மாவட்டத்தின் பள்ளிப்பாளையம், திருச்செங்கோடு, நாமக்கல், நாமகிரிப்பேட்டை, எருமைப்பட்டி, திருச்செங்கோடு, கரூர் மாவட்டத்தின் பரமத்தி, அரவக்குறிச்சி, கடவூர், கரூர், குளித்தலை, தோகைமலை, திண்டுக்கல் மாவட்டம் பொறுத்தமட்டில் கொடைக்கானல், வத்தலகுண்டு, நத்தம், திண்டுக்கல், பழனி, வேடசந்தூர், ஒட்டன்சத்திரம், ஈரோடு மாவட்டத்தின் தாளவாடி, கொத்தமங்கலம், பவானிசாகர், நம்பியூர், சென்னிமலை, ஈரோடு, தொட்டியம்பாளையம், குமாரபாளையம், திருப்பூர் மாவட்டத்தின் அவிநாசி,
திருப்பூர், பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில், தாராபுரம், உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூரின் மேட்டுப்பாளையம், காரமடை, பெரியநாயக்கன்பாளையம், மருதமலை, அன்னூர், போதனூர், கோயம்புத்தூர், மதுக்கரை, வயலூர், கணத்துக்கடவு, பொள்ளாச்சி, செட்டிப்பாளையம், பெரியநகமம், ஆனமலை, வேட்டைக்காரன்புத்தூர், ஆலியாறு, வால்பாறை, நீலகிரி மாவட்டத்தின் பந்தலூர், தேவாலா, கூடலூர், நடுவட்டம், உதகமண்டலம், கொடநாடு, கோத்தகிரி, குன்னூர், தென் மாவட்டமான தேனியின் கும்பகரை, பெரியகுளம், கோடிநாயக்கனூர், கம்பம், மேகமலை, மயிலாடும்பாறை, சின்னமன்னூர், தேனி, மதுரை மாவட்டத்தின் பழமுதி சோலை, அழகர் கோவில், மதுரை, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, ஏழுமலை, பெரியார், கல்லுப்பட்டி, திருமங்கலம், புதுக்கோட்டை பொறுத்தமட்டில் விராலிமலை, அன்னவாசல், புதுக்கோட்டை, திருமயம், அரிமளம், அறந்தாங்கி, ஆவடியார் கோவில், கட்டுமாவாடி, மணமேல்குடி, சிவகங்கையின் சங்கம்புணரி, நெய்க்குப்பி, பிள்ளையார்பட்டி, செட்டிநாடு, காரைக்குடி, மதகுப்பட்டி, மானாமதுரை, சிவகங்கை, அன்னவாசல், ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி, திருவெங்கடம்பட்டு, தேவிப்பட்டினம், ராமநாதபுரம், பரமக்குடி, கமுதி, கடலாடி, சாயல்குடி, கீழக்கரை, ராமநாதபுரம், மண்டபம், ராமேஸ்வரம், தூத்துக்குடியின் விளாத்திக்குளம், எட்டயபுரம், கோவில்பட்டி, கழுகுமலை, கடம்பூர், ஒட்டப்பிடாரம், ஸ்ரீவைகுண்டம், காயல்பட்டினம், திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம், சாத்தான்குளம், கயத்தார், விருதுநகரின் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், விருதுநகர், சிவகாசி, ஆலங்குளம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, தென்காசி மாவட்டத்தின் சங்கரன் கோயில், கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், தென்காசி, ஆலங்குளம், திருநெல்வேலியின் ராதாபுரம், திசைன்விளை, நாங்குநேரி, மணிமுத்தாறு, திருநெல்வேலி, கங்கை கொண்டான், பாபநாசம், கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சுப்பாறை, குலசேகரம், குளித்துறை, எரணியல், பூதப்பாண்டி, கன்னியாகுமரி,
நாகர்கோயில், புதுச்சேரி பொறுத்தமட்டில் புதுச்சேரி மாவட்டத்தின் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சிப்பாறை, குலசேகரம், குளித்துறை, எரணியல், பூதப்பாண்டி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் உள்ளிட்ட அதாவது வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் பரவலாக இடிமலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பசலன இடிமலை என்பதால் மழை பதிவாகும் போது காற்றுடன் கூடிய மழையாகவும், சில இடங்களில் கனமழையாகவும், சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை என வெவ்வேறு இடத்தில் பதிவாகும். இன்றைய விட நாளை அதாவது மே 7, 8 தேதிகளில் பரப்பளவில் மழை அதிகரிக்கும். அதைவிட மே 9, 10 தேதிகளில் மழை தீவிரமடையும். மேலும் 7, 8 விட 9, 10 தேதிகளில் மழை தீவிரமடையும். அதாவது மே 7, 8, 9, 10 தேதிகளில் மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மே 7, 8, 9, 10 தேதிகளில் மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பசலன இடிமலை என்பதால் முன்கூட்டியே அறிவிக்க முடியாது. தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும். அடுத்தபடியாக அடுத்த 3 நாட்கள் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. வெப்பநிலை பொறுத்தமட்டில் திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் 38 டிகிரி செல்சியஸ் முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரையிலும், ஓரிரு இடங்களிலும் 44 டிகிரி செல்சியஸ் கூட வெப்பம் பதிவாகும். புதுச்சேரியில் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், காரைக்காலில் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது. அதாவது 43 டிகிரி செல்சியஸ் வரை தமிழகத்தில் வெப்பநிலை பதிவாகும் என்பதால் காலை 11 மணி முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரை தமிழகத்தில் வெப்பநிலை பதிவாகும் என்பதால் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. இன்றும் நாளையும் தென் மாநிலங்களுக்கு வெப்பநிலை கூடுதலாக பதிவாகும். மே 8 முதல் வெப்பநிலை படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக முக்கிய செய்தி பொறுத்தமட்டில் வங்கக்கடல் அதாவது தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும்.
இன்று தென் மாவட்டத்தின் கடலோர பகுதியில் கடல் அலையின் உயரம், அது கடல் சீற்றமாக, அதாவது கடல் அலையின் உயரம் அதிகரித்து காணப்படும். கடலோர பகுதிக்கு இன்று செல்வதை தவிர்க்க வேண்டும். ஒடிசா, மேற்கு வங்கம், வங்கதேசம் உள்ளிட்ட கடலோரத்திலும் கடலோர பகுதியில் அலையின் வேகம் கூடுதலாக இருக்கக்கூடும். அடுத்தபடியாக ரெமல் புயல் உருவாகுமா என பொறுத்தமட்டில், அதாவது ரெமல் புயல் உருவாகுமா அல்லது உருவாகாதா என பொறுத்தமட்டில் மே 15க்கு பிறகு உருவாக சாதக சூழல் தென்படுகிறது. கரை கடக்கும் இடம் பொறுத்தமட்டில் ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம், வங்கதேசம், மியான்மர் உள்ளிட்ட பகுதியில் ஏதேனும் ஒரு பகுதியில் கரையை கடக்கும். தற்சமயம் ஆய்வின் முடிவின்படி அது ஒடிசா, மேற்கு வங்கம் இடையே அல்லது ஏதேனும் ஒரு பகுதியில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி அறிக்கை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும். தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.